எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரெங்கோலி ஆர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் சாமியல் மரல. ஆனா அந்த பார்டர்ல அந்த சிக்கு கோலம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சுங்க. நான் எவ்வளோ பெரிய ஆர்ட்னாலும் வரைஞ்சிருவேன், ஃபேஸ் ஆர்ட்லாம் வரைவேன். ஆனா அந்த ரெங்கோலில சிக்கு கோலம் மட்டும் சுத்தமா வராதுங்க. நான் வரைஞ்சு அழிச்சுக்கிட்டே இருந்தேன், மண்டைய பிச்சுக்கிட்டு. என் வீட்டுக்காரர் வந்து, "ஏன் இப்படி குழப்பிக்கிற? இது ஈஸியான வேலை தான்னு" சொல்லிட்டு நடுவுல வந்து புள்ளி வச்சுட்டு, சைடும் புள்ளி வச்சுட்டு அவர் அழகா போட்டு குடுத்துட்டாரு. அதுக்கு மேல நான் வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து அடிச்சேன். அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா என்னோட வீட்டுக்காரரும் சரி, மாமனாரும் சரி, நல்ல பெயிண்டிங் பண்ணுவாங்க. நல்ல ஆர்டிஸ்ட்டு. சரி அவங்க இருக்கிறனால நம்ம தப்பிச்சோன்ட்டு சூப்பரா பண்ணியாச்சு. அந்த பார்டர் டிசைன் போட்டோனே வேற லெவல் ஹைலைட்டுங்க. உண்மையிலே சிக்கு கோலம் போடுற அத்தனை பெண்கள், ஆண்களுக்கும் பிக் பிக் சல்யூட். ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப். ஆனா வந்து அந்த என்ன சொல்றது? அந்த கர்வ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து இதுல அப்படின்னு போட்டுட்டோம்னாலே போதும். யாருக்காச்சும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் சூப்பரா சிக்கு கோலம் போட தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாரி நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். என்னதான் ஸ்டிக்கரு, கோலம் போட்டாலும் இந்த மாரி பெயிண்ட்ல வைக்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சு. இது காமாட்சி அம்மன் பூஜை இதில வச்சு பண்ணல அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து எப்படி காமாட்சி அம்மன் பூஜை இந்த இடத்துல வச்சு பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் சாமியால் நம்பர் செட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்ல நீ முதல்ல என்னைய தான் வைக்கணும்னு காமாட்சி அம்மன் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களையும் எடுத்து வச்சுட்டு அழகா விளக்கெல்லாம் ஏத்தி சூப்பரா பண்ணியாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.